வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பொசிஷனல் ஸ்டாக் அது வந்து இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு 6 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். என்னென்னா வேடண்டா, எல்டி, யூபிஎல், மாருதி, டாபர், மேரிகோ இந்த 5 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த 6 ஸ்டாக்ல 5 ஸ்டாக் வந்து நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ யாராச்சும் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா யுவர் இன் ப்ராஃபிட் ஜோன். ஸோ மீதி ஒரு ஸ்டாக் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து யூபிஎல். அது வந்து இன்னுமே ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் அந்த பிரேக் அவுட் ரீஜியனை வந்து தாண்டல. ஸோ அதை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அதையுமே நம்ம வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 5 ஸ்டாக் பார்க்க போறோம். அதுல வந்து யூபிஎல்லையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஎலோட எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோல ஜம்ப் பண்ணி அந்த வீடியோல பாருங்க. ஸோ அதுல வந்து நான் கிளியரா ஏன் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணோம், எந்த இடத்துல என்ட்ரி இருக்கும், எந்த இடத்துல வந்து டார்கெட் இருக்கும், எல்லாமே நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 4 ஸ்டாக்ஸ் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, செகண்ட் ஸ்டாக் வந்து கனரா பேங்க், தேர்ட் ஸ்டாக் வந்து சன்ஃபார்மா அண்ட் ஃபோர்த் ஸ்டாக் வந்து விப்ரோ. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் ஆர் டைம் ஃப்ரேம்ல பார்க்க போறோம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நான் நேற்று எடுத்து வச்சிருந்தேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் ஆர் டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ப்ராப்பராக அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போ கூட பார்க்கும்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு ஒரு லாங் கேண்டலோட பிரேக் அவுட் வச்ச பிறகு மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் கொடுத்து இங்கே ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த ரீடெஸ்டிங் போர்ஷன்ல நீங்க வந்து என்ட்ரு ஆகுறது வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ அப்படி நீங்க என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரிஸ்க் வந்து உங்களுக்கு மினிமம் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் இங்கேயாச்சும் கண்டிப்பா வைக்கணும். ஸோ இங்க நீங்க வைக்கும்போது உங்களுக்கு எஸ்எல் வந்து பெரிய ஹிட் ஆகுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. இதுவே நீங்க இங்க எடுக்கும்போது அப்பயும் அதே இடத்துல தான் எஸ்எல் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எஸ்எல் தான். ஸோ வி கேன் பியர் இட். அதனால நம்ம வந்து ரீடெஸ்ட் வந்தா மட்டும்தான் இந்த ஸ்டாக் வந்து எடுக்க போறோம். இல்ல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல ஃபாஸ்டா போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து என்டர் ஆக போறது கிடையாது. ஸோ இதை வந்து நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா கனரா பேங்க். ஸோ இதுவுமே கூட இதே நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலா இது வந்து டார்கெட்டே ரீச் பண்ண போகுது. ஸோ ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட், இந்த ட்ரெண்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வில் மூவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா 521. ஸோ இப்போ வந்து 513ல இருக்கு. நேற்று நான் பார்க்கும்போது 501ல இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே மினிமம். ஸோ இதை வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இந்த ஜோன்ல அதாவது 483 டு 485 இந்த ஜோன்ல வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துச்சு. ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அது வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலாவும் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்போ வந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ சேம் டார்கெட் வந்து 521 தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேர்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா. ஸோ இதை வந்து நீங்க மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக்ல வந்து புக் பண்ணதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ சன்ஃபார்மா வந்து வீக்லி பிரேக் அவுட்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஷோ கூட பண்ணி காட்டுறேன். ஸோ கப் அண்ட் ஹேண்டில் கொடுத்தனாலதான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலாவே போயிட்டு இருக்கு. ஈவன் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆனாலும் இந்த சன்ஃபார்மா வந்து ஃபால் ஆகவே இல்லை, பெருசா ஃபால் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதோட டார்கெட் 1762 அதை போய் ரீச் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரண்டா ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நான் எப்படி பிளே பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் இந்த
லோயர் ட்ரெண்டை எப்பப்போ டச் பண்ணுதோ அப்போ நீங்க வந்து அடுத்த அப்பர் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். மறுபடியும் ஃபால் ஆச்சு அப்படின்னா இனிமே நான் ட்ரேட் எடுப்பேன். பிகாஸ் இப்பதான் எனக்கு வந்து இந்த ட்ரெண்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இப்படி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கேண்டலோட பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா என்ட்ரி ஆகுறதுக்கு யோசிக்காதீங்க. ஸோ நானும் யோசிக்க மாட்டேன். அண்ட் நான் இந்த ரீஜன் வர்றதுக்காக இப்போ நான் இந்த ஸ்டாக்கை வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த போர்ஷன் வந்த பிறகு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன 4 ஸ்டாக்ல இந்த ஸ்டாக் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அண்ட் நம்பர் 5. ஸோ 5 டைம்ஸ் ஒரு பேட்டர்ன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு ப்ராப்பர் பேட்டர்னா இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன். ஸோ என்னோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதை தான் செட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் இதெல்லாம் இல்லாம நான் முழு டார்கெட்டாவே இங்க செட் பண்ணிடுவேன். ரீசன் நம்பர் 1 என்ன அப்படின்னா இது வந்து வீக்லி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ விப்ரோ நீங்க என்ன இப்போ ரீசெண்டா நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கலாம். விப்ரோ வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசன் நம்பர் 2 இன்னைக்கு டேட் வந்து February 2 தான். நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. நம்ம ஹோல்ட் பண்ணி செல் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த ஒரு 2 ரீசன்னால இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஃபுல் டார்கெட் நான் வந்து வெயிட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, அப்போ யூபிஎல் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ப்ரீவியஸா இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லைன்னா இந்த ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரீடெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்க. எல்லா ஸ்டாக்குமே டார்கெட் ஹிட். அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்னோட டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட கம்யூனிட்டியில. ஸோ இந்த ஃப்ரீ சேனல்ஸ்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஃப்ரீ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் எல்லா சேனலோட லிங்கையும் நான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி தரேன். அண்ட் இந்த மாதிரி மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோஸ். தேங்க்யூ.